பாஜகவுடைய பி டீம்னே வச்சுக்கோங்க. ஸோ வாட்? அதனால் உனக்கு என்ன பிரச்சனை? உதயநிதிக்கு என்னங்க பிரச்சனை? ஸ்டாலினுக்கு என்ன? ஆண்டுகளுக்கு மேலே அரசியல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த வாழ்க்கையில் முதல் தடவையாக அவர் இப்படிப்பட்ட போராடுன்ட்டு இருக்க. எவ்வளோ நாளைக்கு போராடிக்கிட்டே இருக்க முடியும்? நாங்கள் பொழைக்க வேண்டாமா? உன்ன மாதிரி உன் பிள்ளைகளை மாதிரி உன் பேர பிள்ளைங்களை மாதிரி எங்கள் பிள்ளைங்களும் பொழைக்கணுமா? பொழைக்கணும். அந்த தூய்மையான ஆட்சி அப்படின்றது விஜயாலையும் தர முடியாது கண்டிப்பாக. அது தட் இஸ் வெரி ஷியோர். எந்த அரசியல்வாதி வந்தாலும் தூய்மையான ஆட்சி. அதிகாவில் சேர்ந்தது செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய இந்த ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு ரெசசிட்டேட் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த இறுதி அந்த உயிர் வர வைக்கிறதுக்கு அந்த இது பண்ணி அழுத்தி. ஆமாம், அந்த மாதிரி அதிமுகவில் இறுதி கட்டத்தில் இருந்த அரசியல் ரீதியாக இறுதி கட்டத்தில் இருந்த செங்கோட்டையன் ஒரு மாரடைப்பு அந்த சூழ்நிலையில் தாவேக்காவில் வந்தோடனே ஒரு ரிசசிட்டேட் பண்ணி விட்டது மாதிரி ஆயிருக்குது. அவருக்கு உயிர் திரும்ப கொடுத்தது மாதிரி ஆயிருக்குது. அதில் செங்கோட்டையன் தாவேக்காவிற்கு உண்மையிலே ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் வந்த டைம் கரெக்டான டைம். அவருடைய அதாவது ஒன்றுமே இல்லாமல் போன எதிர்காலமே வாழ்க்கையே சூன்யமாகி இருந்த அந்த சூழ்நிலையில் ஒரு பெரிய வெளிச்சம், சாதாரண ஒளி ஏற்றி வைக்கல, ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் சேர்ந்துருக்கு. அந்த வெளிச்சம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த கூட்டத்தை பார்த்தீங்களா? அவர் தாவிக்கால சேர்ந்த உடனே கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போறாரு, அவர் சொந்த தொகுதிக்கு போறாரு. பார்த்தா என்ன வரவேற்புங்க. அந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாமே இந்த பசங்க தான். இந்த பசங்களை பார்த்த உடனே அவருக்கே அப்படி ஒரு முகத்தில் ஒரு பூரிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம். இதை பார்த்த உடனே எனக்கு எடப்பாடி தான் ஞாபகத்துக்கு வந்தார். அவர் அந்த ஒரு கட்சி கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கொடி தாவிக்க கொடி ரங்குன்னு 2 கொடி அசையும். அதை பார்த்த உடனே ஐயோ வாரு வந்துருச்சு, சுழிய போட்டாச்சு, பிள்ளையார் சுழிய போட்டாச்சு, அதை போட்டாச்சு, முடிஞ்சு ஆட்சி கைக்கு வந்துருச்சுன்ட்டு அந்த அந்த பூரிப்பு, உற்சாகம், அந்த சின்ன குழந்தை மாதிரி அவரு ஆட்டம் போட்டார் தெரியுமா, உணர்ச்சி கொந்தளிப்பு. பழனிசாமி ஏறத்தாழ அந்த மாதிரியான எக்ஸ்பிரஷனை நான் இங்கே செங்கோட்டையன்ட்ட பார்த்தேன். அந்த கோபியில் வரும்போது அந்த பசங்க கூடி நின்று டிவிக்கே அப்படின்னு சொல்லிட்டு கூச்சல் போடுறாங்க. அவர் வாயை திறந்தா எல்லாத்துக்குமே டிவிக்கே அப்படின்ட்டு அந்த மாப் ஃப்ரெண்ட்ஸி, அந்த ஹிஸ்டீரியா, அது அவருக்கு ரொம்ப புதுசு. அதாவது செங்கோட்டையன் நான் நினைக்கிறேன் முதல் தடவையாக அவருடைய 50 ஆண்டுகளுக்கு மேலே அரசியல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த வாழ்க்கையில் முதல் தடவையாக அவர் இப்படிப்பட்ட உற்சாகமிக்க ஆடியன்ஸை, மக்களை, இளைஞர் கூட்டத்தை அவர் வாழ்க்கையில் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு. அந்த இதை அவருடைய முகத்தில் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவே அவருக்கு ஒரு பெரிய டானிக்குங்க. இதுக்கு மேலே அவருக்கு பதவி எதுவுமே தேவையில்லை. இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு, இந்த மாதிரியான வரவேற்பு தொடர்ந்து போகிற இடத்துலலாம் கிடைக்க போகுது அப்படின்ற பட்சத்தில் செங்கோட்டையனுக்கு இப்போ வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு வந்துடுவார். இப்போ கூட்டம் செங்கோட்டையனுக்கு அவ்வளோ ஒரு மாபெரும் கூட்டம் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் அங்கே கோபிச்செட்டிப்பாளையத்தில் கூட்டம் கூடுச்சுல. ஆமாம், அதாவது செங்கோட்டையனுக்கு கூடுனது மாபெரும் கூட்டம் இல்லை, உற்சாகமான கூட்டம். பெருங்கூட்டமெல்லாம் கிடையாது. நம்பர் பார்த்தீங்கன்னா சில ஆயிரங்கள் தான் இருக்கும், ஒரு சில ஆயிரங்கள் தான். ஆனால் அவர் இப்போ செங்கோட்டையன் அந்த ப்ரெஸ் மீட் அதிமுகவில் இருந்துக்கிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாரு பாருங்க, இது மாதிரி சவால் விட்டார் இல்லையா, கெடு விதிச்சாரு பார்த்தீங்களா. அந்த டயத்தில் அதிமுக தொண்டர்கள்னு அவருடைய சொந்தக்காரவங்கெல்லாம் பார்த்துட்டு போனாங்கல்ல, துக்கம் விசாரிக்க வந்துட்டு போனாங்கல்ல, அந்த கூட்டத்தை விட இது ரொம்ப அதிகம். தாவிக ஆட்கள் பசங்க வந்தது அதிகம். இப்போ இந்த செங்கோட்டையனுக்கு வந்த கூட்டத்தையும் அடுத்து இந்த ஞாயிற்றுக்கிழமை எடப்பாடி ஒரு பொதுக்கூட்டம் கூட்டம் நடத்தினா அவருடைய பயணம், அந்த பயணத்தில் அந்த கோபியில் நடந்த அந்த கூட்டத்தில் அதுக்கு வந்த கூட்டத்தையும் ஒப்பிடும்போது பல மடங்கு அதிகம் கண்டிப்பாக. ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பழனிசாமிக்கு வந்த கூட்டம் ஒரு 60% அழைத்து வரப்பட்டவர்கள், 40% அங்கே ஆர்வத்தோடு வந்தவங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு செங்கோட்டையன் போன பிற்பாடு வர்றாரு, என்ன பேச போகிறாருன்னு பார்க்கணும் கேட்கணும் அப்படின்றதுக்காகவே வந்தவங்க பொதுமக்கள். அதாவது அதிமுகவை சேராதவர்கள் அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. ஒரு 40% இருக்கும். இந்த 40% செங்கோட்டையனுக்கு வந்த கூட்டத்தோடு ஒப்பிட்டோம்னா
அது அதிகமாக இருக்கும். அது எடப்பாடி என்ன சொல்ல போறாருன்னு கேட்கறதுக்கு வந்த அழைத்து வரப்படாத அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய அதிமுகவை சேராத மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, பொது வாக்காளர்கள், தானா வந்தவங்க, ஆர்வத்தோட வந்தவங்க, அதாவது அவர் பேசுறதை கேட்கறதுக்கு வந்தவங்க. ஆனா அவங்க எல்லாரும் அவர் ஓட்டு போடுவாங்களா அப்படின்றது வேற விஷயம். ஆனா அவர் மீது உள்ள அந்த ஆர்வத்தில் வந்தவங்க அந்த எண்ணிக்கை செங்கோட்டையனுக்கு வந்து அந்த தாவேகாவினுடைய எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கும். இது நம்முடைய களத்தில் நிலவரத்தை ஆய்வு செய்து நம்முடைய ஆய்வு முடிவுகளாக அதை நம்ம பார்க்குறோம். அடுத்து இந்த தாவேகாவிற்கு வந்தவங்க அளவில் ஒப்பீட்டு அளவில் குறைச்சிருந்தாலும் எனர்ஜி அளவில், உற்சாகம் அளவில் கண்டிப்பாக பல மடங்கு அதிகம். அதாவது எடப்பாடிக்கு அழைத்து வரப்பட்ட அந்த கூட்டம் இருக்குல்ல, அல்லது எடப்பாடியை பேசுறதை கேட்க வந்த அந்த ஆட்களை விட, அந்த கூட்டத்தில் இருந்த அந்த உணர்ச்சி பெருக்கு, எனர்ஜி, அதை விட தாவேகாவிற்கு அந்த தாவேகா வந்தாங்க இல்லையா, நம்ம செங்கோட்டையனுக்கு வந்த அவங்களுடைய எனர்ஜி அதிகம், கண்டிப்பாக அதிகம். அவங்க எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. இவருக்கு கூட்டிட்டு வந்தவங்க எல்லாரும் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா அதை சொல்ல முடியாது. ஆனால் கூட்டம்னு பார்த்தோம்னா, அப்ஜெக்டிவாக பார்த்தோம்னா இந்த கூட்டம் மிக பெருசு. அந்த விதத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு சாதனையை நிகழ்த்திட்டாருன்னு சொல்லணும். ஒரு போட்டியில் நான் இப்போதைக்கு ஜெயிச்சிட்டேன், செங்கோட்டையனை விட நான் பெருசு, நான் இந்த தொகுதியில் நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு அப்படின்றத அவரு நிரூபிச்சிருக்கிறார். இப்போ கூட்டம்னு சொன்னீங்க, கூட்டத்தில் வந்து விஜய்க்கு தாவேகாவுக்கு வரக்கூடிய கூட்டத்தில் வந்து ஓட்டா மாறும், ஆனால் மற்றது வந்து கொஞ்சம் சந்தேகம் தான் அதிமுக அப்படின்னு சொல்றீங்க. ஏன் தாவேகாவினருக்கு கூடக்கூடிய கூட்டம் மட்டும் ஓட்டா மாறும்னு சொல்றீங்க? இந்த கோபியை பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன். கோபியில் வந்து கண்டிப்பாக தாவேகாவுக்கு, அதாவது செங்கோட்டையன்னு வரவேற்கிறதுக்கு வந்தவங்க எல்லாருமே தாவேகாவினுடைய உறுப்பினர்கள், விஜயினுடைய பரம ரசிகர்கள். அந்த ரசிகர்கள் அரசியல் ரீதியாக நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவங்க தான் இவ்வளவு ஆர்வத்தோட செங்கோட்டையன் வந்ததை வரவேற்கிறாங்க. அந்த டிஃப்ரென்ஸு புரியுது இல்லையா, அந்த நுவான்ஸு. அதாவது ரசிகர்களாக இருக்கிறோம், தாவேகா கட்சியானோடனே தொண்டர்களாக ஆகிறோம், ஆனால் விஜய்க்காக நான் வந்து இருக்கிறேன், விஜயை பார்க்கறதுக்காக இருக்கிறேன் அப்படின்ட்டு கூட்டத்துக்கு போகிறவங்க அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க, அவங்க கணிசமாக இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த நிலையில் பார்க்கும்போது நம்ம இயக்கமாக இருக்கிறோம், விஜய் பேரில் ரசிகராக இருக்கிறோம், இப்போ நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம், இந்த கட்சி ஜெயிக்கணும், கட்சியாக ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்க அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிருக்கக்கூடியவங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் செங்கோட்டையன் வந்ததை ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக பார்க்குறாங்க. அந்த கூட்டம் கணிசமாக அங்கே வந்திருக்கு. அப்போ அப்படிங்கும்போது விஜய் ரசிகர்களும் சரி, விஜய் கட்சியினுடைய தொண்டர்களும் சரி, அடுத்து இந்த மாதிரி விஜய் கட்சி கட்சியாக நம்ம வெற்றி கொடியை நாட்டணும், அரசியல் கட்சியாக அப்படின்னு நினைச்சு அந்த உறுதியோட, அந்த எண்ணத்தோட வந்தவங்க அங்கே கூட்டத்தில் இருந்தாங்க. அப்படின்றதுனால அந்த கோபிக்கு வந்த தாவேகா கூட்டத்தினர் எல்லாருமே கண்டிப்பாக அவருக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி இங்கே சொல்ல முடியாது. அதிமுக எடப்பாடிக்கு வந்தவங்களை பற்றி சொல்ல முடியாது. இப்போ செங்கோட்டையன் வந்து தாவேகால இணைந்ததுக்கு வந்து அமித்ஷாட்ட கேட்டு தான் முடிவெடுத்தாருன்னு சொல்லி உதயநிதி பேசியிருக்கிறாரு. அதாவது இப்போ அதிமுகவோட இன்னொரு பிரான்ச் தான் தாவேகா, அதில் வந்து சேர்ந்ததில் ஒன்றும் பெரிய இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி உதயநிதி சொல்லியிருக்கிறாரு. அதனால் அவருக்கு என்ன பிரச்சனை? இல்லை அப்படியே இருந்தாலுமே அவருக்கு என்ன பிரச்சனை? தாவேகா பாஜகவுடைய பி டீம்னே வச்சுக்கோங்க, ஸோ வாட்? அதனால் உனக்கு என்ன பிரச்சனை? உதயநிதிக்கு என்னங்க பிரச்சனை? ஸ்டாலினுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, தாவேகாவோட பலம் கூடுது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டதுக்கு சொல்லியிருக்க, இது மாதிரி போய் எல்லாரும் சேர்றாங்க, தாவேகா வந்து ஒரு வலுவான கட்சியாக மாறிட்டு வருது. ஆமாம், அதாங்க இப்போ அவர் சொன்னது கேள்விக்கு பதில் கிடையாது. பாஜகவோட பி டீம்னே வச்சுக்கோங்க, சி டீம்னே வச்சுக்கோங்க, இல்லை இந்த மாதிரி நம்ம இது நம்ம விஜய் வந்து திமுகவை பற்றி சொல்கிறாரு இல்லையா, ரகசிய கூட்டணி, திருட்டு கூட்டணி வச்சுருக்குறாங்க அப்படின்ட்டு, அந்த மாதிரி கூட்டணியாக இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டுங்க. அதனால இப்போ கேட்ட கேள்வி என்ன? இப்போ பாஜகவுடைய பி டீமாக இருக்குது, ஸோ ஓகே. ஆனால் இப்போ தாவேகாவுக்கு இந்த மாதிரி ஆட்கள் வந்து சேர்ந்ததுனால தாவேகா ஸ்ட்ராங் ஆகிடுச்சா அப்படின்றதான கேள்வி. அதுக்கு இதுவா பதில்? பாஜக பி டீம், காங்கிரஸோட பி டீம்னா என்னவா?
எந்த கட்சியோட பி டீமாக இருக்கிறாரு இருந்துட்டு போகட்டும். பலமாக இருக்குதா இல்லையா? அதுக்கு பதிலே சொல்லலையே. பயங்க அவங்களுக்கு. அது என்னென்ன திமுகவில் செங்கோட்டையன் போனது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போது தாவிகாவிற்கு அரசியல் கட்சியை ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு பயப்படுறாங்க. இது வரைக்கும் கூட்டம், ரவுடிங்க, சின்ன பசங்க, அடங்க மாட்டாங்க, அப்படின்னா தற்குறிங்க, அணிலுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இப்போது இந்த மாதிரி ஆட்கள்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னோடனே இது வந்து அப்போ ஒரு அரசியல் கட்சியாக நம்மளை மாதிரியே நமக்கு ஈக்குவலாக இது கட்சியாக வந்துருச்சுன்னா நம்மளை மாதிரி அவங்களை ஊழல் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வர்ற வருமானம் அவங்களுக்கு போயிடுச்சுன்னா அப்படி அந்த கணக்குகள்லாம் அவங்க மனசுக்குள்ளே ஓடுது. இது யாருமே நேர்மையாவெல்லாம் எவனும் கட்சி நடத்தலைங்க. நேர்மையாவெல்லாம் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்லாம் எவனுமே இல்லை. அது தாவேக்காவிற்கும் அப்ளிகபிள் தான். அப்படி சொல்லிட்டு தானே வர்றாங்க. எப்படிங்க? நாங்க நேர்மையா இருப்போம், மக்களுக்காக பாடுபடுவோம். ஆமா, அப்படியே சொல்றாங்க. அப்புறம் பாருங்க, இப்போ இதுல இப்போ விஜய் வந்து பாட்டலுக்கு 10 ரூபாய் பாட்டே பாடினாரா? பாடின சூழ்நிலை ஒரு மாதிரியான சூழ்நிலை போயிடுச்சு. ஆனா அந்த கான்டென்ட் இருக்குது பாத்தீங்களா, அந்த அக்யூசேஷன், அந்த குற்றச்சாட்டு, அது 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 உண்மையா? பல 1000 கோடி ரூபாய் இந்த 10 ரூபாயிலே வருமானம் ஊழல். அப்படி அது இப்போ நடக்கக்கூடிய ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்கிறது. அதில் நேர்மையான ஆட்சி எதுலங்க இருக்குது? யார் நடத்தி இருக்கிறா சொல்லுங்கள்? கமிஷன் வாங்காமல் எந்த ப்ராஜெக்டும் இங்கே நடந்துருக்குது சொல்லுங்கள்? அவங்க கொடுப்போன்னு சொல்கிறாங்களா? தாவேக்கா கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறவங்க அதுதான். அந்த 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 இஷ்யூக்குள்ளே நம்ம இப்போ போயிட்டோம்னா அது ஒரு பெரிய கதையாக இருக்கும். என்னாலும் சுருக்கமாக சொல்லிடுவோம். ஏன்னா லாட்ரி மாற்றின பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஜெயலலிதா ஃபோட்டோவை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு புதுசாக கட்சியில் வந்து சேரக்கூடிய ஒரு பெரும் முதிய அரசியல் பெருந்தலைவரை வச்சுட்டு நீங்கள் எப்படிங்க தூய்மையான ஆட்சியை, நல்ல ஆட்சியை நீங்கள் தர முடியும்? இங்கே பாருங்க, ஒரே கேள்விதான். அந்த தூய்மையான ஆட்சியை விஜய் தர முடியுமா முடியாதா அப்படின்றதுக்கு நான் முன்வைக்கக்கூடிய கேள்வி ஒரே ஒரு கேள்வி. வரப்போகிற ஜனநாயகன் படம், அந்த படத்துக்கு டிக்கெட் விலைக்கு மட்டும் இவங்க வந்து காசு வாங்கிட்டு விடுவாங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். டிக்கெட் என்ன ரேட்டோ முடிவால எடுக்க முடியுமா? ஏன் விஜயால ஏன் எடுக்க முடியாது? என்னங்க ஒரு தியேட்டர் அங்கே மட்டும் நீங்கள் உங்கள் பொறுப்பை வந்து கழிச்சு விட்டுருவீங்க. அப்புறம் நாட்டுக்கு தலைவராகி நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க? அப்போ அவன் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் பண்ண முடியாது, இந்த டிபார்ட்மெண்ட் அவன் பார்த்துக்கிறான், ஏன் பார்த்துக்கிறோம், அங்கே மோடிஜி பார்த்துக்கிறவாரு, அமித்ஷாஜி பார்த்துக்கிறவாரு அப்படின்னு பதில் சொல்லிக்கிட்டு இருப்பீங்களா? இந்த திமுக காரங்க இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஈங்கிறதுக்கு இல்லை, எதையுமே செய்ய முடியல. அவன் கேட்குறதுக்கு மத்திய அரசு கொடுக்க மாட்டேன்றாங்க, இந்த மத்திய அரசு கொடுக்க மாட்டேங்குது, இதை செய்ய மாட்டேங்குது, அதை செய்ய மாட்டேங்குது, நாங்கள் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா என்னத்துக்கு நீ அப்போ ஆட்சிக்கு வந்த? ரிசைன் பண்ணிட்டு போ. நாங்கள் பிஜேபிக்கே ஓட்டு போட்டு வச்சுக்கிறோம், அவங்க வந்தால் ஏதாவது செய்வாங்க அப்படின்னா மக்களுக்கு ஏதாவது நடக்கும்னா வந்துட்டு போகட்டும். உனக்கு ஆட்சியை கொடுத்து கடைசியில் இதே பொழப்பு இயலாமை, என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க ஆட்சியை கையில் கொடுத்தாங்க. ஏதாவது செய்யணும்லங்க. அப்புறம் போராடுன்ட்டு இருக்க எவ்வளோ நாளைக்கு போராடிக்கிட்டே இருக்க முடியும்? நாங்கள் பொழைக்க வேண்டாமா? உன்ன மாதிரி, உன் பிள்ளைகளை மாதிரி, உன் பேர பிள்ளைங்களை மாதிரி எங்கள் பிள்ளைங்களும் பொழைக்கணுமா, பொழைக்கக்கூடாதா? இப்போ அதனால் இந்த தூய்மையான ஆட்சி அப்படின்றது விஜயாலையும் தர முடியாது. கண்டிப்பாக அது தட் இஸ் வெரி ஷியோர். எந்த அரசியல்வாதி வந்தாலும் தூய்மையான ஆட்சியை தரவே முடியாது. அந்த விஜய் வந்து தருவதற்கு ஆசைப்பட்டிருந்தாலும் முன்னாடி இந்த செங்கோட்டையன் மாதிரி ஆளை உள்ள சேர்த்த பிற்பாடு, அதுக்கு முதல்ல இவன் இந்த ஆதவ அர்ஜுனாவை சேர்த்ததே ஒரு பிழை தான். அது சேர்த்துருந்துருக்கக்கூடாது. அது வந்து ஒரு சின்ன தப்புன்னு மன்னிச்சு விட்டுறலாம். ஆனால் இது வந்து ஒரு பெரும் குற்றம். தவறு செய்கிறது, தப்பு செய்கிறதுன்ட்டு அந்த வித்தியாசம் இருக்குது தெரியுமா? அந்த பாட்டு, சினிமா பாட்டில் தவறு செய்தவன் திரும்பாகணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும், அப்படி தானே பாட்டு இருக்குது. அந்த மாதிரி ஆதவ அர்ஜுனாவை சேர்த்தது வந்து ஒரு சிறிய தவறு, செங்கோட்டையனை சேர்த்தது தப்பு. இப்போ அந்த கொங்கு மண்டலத்தை வந்து அதிமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொங்கு மண்டலம் அதிமுகவினுடைய கோட்டை அப்படின்றதுமே ஒரு கட்டமைப்பு தான். என்ன எதை